ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக அதாவது 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த அரையாண்டு தேர்வுக்காக என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து மாறி மாறி நமக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பரிமாறிட்டே இருக்கிறாங்க. உண்மையான செய்தி, அதாவது ஃபைனலாக என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. சரியா, அந்த அப்டேட்டுக்கு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நம்ம சேனலுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அரையாண்டு தேர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையில் 11/12/2023 முதல் குறிப்பிட்ட நாட்களில் அதே பாடத்துக்கான தேர்வுகள் நடைபெறும் எனவும் 7/12/2023 மற்றும் 8/12/2023 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் மற்றும் 14/12 மற்றும் 20/12 ஆகிய தேதிகள் முறையே நடைபெறும் எனவும் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் எக்ஸாமும் இங்கிலீஷ் எக்ஸாம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. 14ஆம் தேதி தமிழ் எக்ஸாமும் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாமும் சொல்லி மாற்றி வச்சுருக்காங்க. சரியா, இதுதான் கடைசியாக நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட். இதன் மூலம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பள்ளி அளவில் வினாத்தாட்கள் தயாரிக்கும் சிரமங்கள் என்னன்னு தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரியா, அதனால தமிழ்நாடு ஃபுல்லாகவே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரே கொஸ்டின் தான் இந்த தடவை ஹாஃப்லி எக்ஸாமினேஷன் கொடுக்க போகிறாங்க. சரியா, அதனால நீங்கள் எந்த வித கஷ்டமும் பட வேணாம். 7ஆம் தேதி 8ஆம் தேதி நடக்கிற இந்த எக்ஸாம் மட்டும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றிட்டாங்க. இதுதான் வந்து ஃபைனலாக நமக்கு கிடைச்ச அப்டேட். சரியா, இந்த அப்டேட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே என்ன எக்ஸாம் கொடுத்துருந்தாங்களோ அந்த எக்ஸாம்லேருந்து தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க எக்ஸாம். சரியா, அதனால் பார்த்துங்க. மேக்ஸ் எக்ஸாம் தான் மேக்ஸிமம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லபடியாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்கள் வந்து அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு. அதனால் அந்த நாட்களை நல்லபடியாக யூஸ் பண்ணிங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.